ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காலைல எழுந்திரிச்சோன்னே தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு இன்றைக்கும் சமைக்கிற விளாக் தான், கோச்சிக்காதீங்க. சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். இவ்வளோ தான் பொருட்கள். தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா வெட்டிட்டு இஞ்சி பூண்டை நல்லா நச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கேப்பில் சைடில் சாப்பாடு வந்துருச்சு, அதை அப்படியே வடிக்க வேண்டியது தான். அப்புறம் பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு பெருஞ்சோம்பு இந்த விஷயங்கள்லாம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுட்டு அப்படியே கருவேப்பிலையை போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட வேண்டியது தான். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருந்தது. பக்கத்தில் நம்ம ரூம்மேட் அண்ணா வந்து தினமும் மீன் தான், மீன் இல்லாமல் அண்ணனை பார்க்கவே முடியாது. சூப்பராக என்ஜாய் பண்ணி சமைச்சிட்டு இருந்தாரு. நான் அப்படியே அந்த இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சதை தூக்கி உள்ளே போட்டுட்டு தக்காளியை தூக்கி உள்ளே போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மசாலா தான், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு பக்கத்தில் பார்த்தா அண்ணன் ஒரு டிஃப்ரெண்டா மீன் பொரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு இடிச்சு அதை உள்ளே போட்டுட்டு அதையும் ஒரு கிண்டி விட்டு அண்ணன் மீனெல்லாம் சூப்பராக பொரிச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்காக மீன்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் 4 முட்டையை உடச்சு அப்படியே உள்ள ஊற்றியாச்சு. முட்டையை உடைக்கிறதுக்கு மட்டும் அண்ணன் ஹெல்ப் கூப்பிட்டேன், மற்றபடி நான் தான் முழுக்க சமைச்சேன். ஃபைனலி முட்டை குழம்பு சிறப்பாக ரெடி ஆயிடுச்சு. நான் அப்படியே குளிக்க கிளம்பிட்டேன். போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பாடு, நான் வச்ச முட்டை குழம்பு, அப்புறம் அண்ணன் அவர் பொரிச்ச மீன்லேருந்து ஒரு பீஸ் கொடுத்தாரு. அதை அப்படியே சாப்பிட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் காய்ஸ், என்னால் ரெகுலராக வீடியோ பண்ண முடியல, வேலை அந்த மாதிரி இருக்குது. டைம் இருக்கப்போ மட்டும்தான் நான் விளாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இந்த மாதிரி தான் இருக்குது விளாக்ஸு. எதுவும் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக டைம் இருக்கப்போ வேறு மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறேன். பை காய்ஸ்.